என்னடா வருஷம் வருஷம் எலக்ட்ரிசிட்டி பில் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. டான் கெட்கோ அப்படின்னு சொல்லப்படுற தமிழ்நாடு ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் இந்த நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்றதுல இருந்து அதை வந்து பகிர்ற வேலை எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்குங்க. இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1,13,226 கோடி வந்து நஷ்டத்துல வந்து போயிட்டு இருக்குங்க. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகரிச்சுட்டே வந்து போயிட்டு இருக்குங்க. நீங்க வந்து கேட்கலாம், அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை வந்து ஒழுங்கா வழி நடத்தாம அதனால வந்து அது நஷ்டத்துல போய் அதனால விலை உயர்ந்தா அதுக்கு நம்ம எப்படி காரணமாக முடியும் நீங்க வந்து கேட்கலாம். ஆனா ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்மளும் தாங்க காரணம். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மின்சாரம் பயன்பாட்டு வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. போன வருஷம் வந்து 19,000 இருந்த மெகாவோல்ட் பயன்பாட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 20,000 வந்து தாண்டிடுச்சுங்க. இது வந்து ஈடுகட்டுறதுக்கு வந்து தமிழ்நாட்டு கிட்ட வந்து மொத்தமாக வந்து 10,000 மெகாவோல்ட் தாங்க வந்து இருக்கு. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற சென்ட்ரல் ஷேர்னே சேர்த்து மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மற்ற மாநிலம் கிட்ட இருந்தோ இல்லைன்னா வந்து பிரைவேட் கம்பெனி கிட்ட இருந்தோ வந்து விலை கொடுத்து வந்து வாங்க வேண்டிய நிலைமைங்க. ஸோ இது வந்து நம்மளும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அத்தியாவசிய தேவையில்லாத மின்சாரம் பயன்பாட்டை குறைச்சாலே வந்து விலை குறைஞ்சிருங்க. ஸோ இதை பத்தி நீங்க கமெண்ட்